செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆவடி சட்டமன்ற தொகுதி வெற்றி சார்பாக நாங்கள் இருக்கிறோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா சின்னம்மா அவர்கள் ஆணையினை ஆவடி தொகுதிக்கு வேட்பாளராக என்னை நியமித்திருக்காங்க. என் பேர் பக்தவச்சலம். நான் இந்த பகுதியை சேர்ந்தவர். நாங்கள் 5 தலைமுறையாக இந்த திருநெல்வேலி பகுதியில் தான் இருக்கிறோம். நாங்கள் அதனால் எங்களுக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற வேட்பாளரில் சொந்த மண்ணுக்காரன் சொல்ல போனால் நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இங்கே, மற்றவங்களாம் யாராக இருந்தாலும் கிடையாது. அதேமாதிரி போன டிஎம்கே ஆட்சியை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி நடக்குதுன்றது பொதுமக்கள் எல்லாம் அனைவருக்கும் உங்களுக்கே தெரியும். அதே போல் அதுக்கு முன்னால் இருந்த கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாங்கன்னு. இப்போ அம்மா தலைமையில் நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் வர காலத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். எங்களுக்கு மறுபூர்வமாக அம்மாவே திரும்ப எங்களுக்கு மீண்டும் கிடச்சிருக்காங்க சின்னம்மா. அதே போல் 58 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே இது நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அம்மா உண்மையை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 58 வாக்குறுதியுமே ஏழை எளியவர்களுக்கு சேர வேண்டிய வாக்குறுதிகள். அது கொடுத்தாலே போதும். இவங்க அவங்களுக்கு நீங்கள் காசு தர வேண்டியதில் நீங்கள் எதுவுமே இலவசமாக செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தேவையான வேலைக்கு தேவையான அந்த உரிமையை அம்மா மீட்டு தரன்னு இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அம்மா சொன்னதை செய்வாங்க. ஆனால் இப்போது எல்லா வேட்பாளரும் எல்லாருக்கிட்டையும் போகிறாங்க, மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர்கள் மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க கேள்வி கேட்டு. இப்போ இந்த சைடில் நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க, உங்களுக்கான மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் எப்படின்னா இருக்குது? நல்ல வரவேற்பு எங்களுக்கு. ஏன்னா இப்போது அம்மாவே மீண்டும் வந்திருக்காங்க. அதனால் நாங்கள் ஓட்டு போடுவோம். புது மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும்னு மக்களே நல்லா. நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா மக்களுக்கு உங்களை எப்படி அணுகுவாங்க, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, அதை எப்படி மக்களுக்கான பணி செய்வீங்க? நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லோரும் எங்ககிட்ட நண்பராகவோ தோழராகவோ சகோதரர்களாக தான் பழகுறாங்க. எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். இதே பகுதியில் இருந்தவங்க நாங்கள் எளிமையான குடும்பத்தில் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் எல்லாருக்கும் எங்களை பற்றி தெரியும். அதனால் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது. தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாக பெருகி இருக்குது ஒரு 5 வருஷமாக. இப்போ அதை நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுத்தீங்கன்னா அதில் முழுமையாக நாங்கள் பண்ணுவோம். அம்மா இருக்கும்போது எல்லாமே தடை பண்ணாங்க. இப்போ எப்போ டிஎம்கே ஆட்சி வந்ததோ எல்லாமே தலைவிரித்து ஆடுது. நாங்கள் சொல்ல வேண்டியது நீங்களே டெய்லியும் பார்க்குறீங்க. இப்போ கூட படிக்கிற மாணவி பார்த்துருப்பீங்க. இதுபோல் நிறைய இருக்குது. ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த ஆவடி தொகுதியில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி ஆவடி சட்டமன்றத்தில் கல்லூரியே இல்லை. அதுக்கு உங்களோட கருத்து? அதுதான் வந்த உடனே அம்மா ஃபஸ்ட்டு நாங்கள் கல்லூரி படிக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாரந்தோறும் முட்டை எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. 58 வாக்குறுதியில் அதுவும் கொடுத்துருக்காங்க. படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலைக்கு உதவி செய்கிறேன்னு இருக்கோம். அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம். அதே மாதிரி ஆவடி தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க? அதோட முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இது பண்ணுற திண்ணனூர் பேருந்து நிலையம் கூரைகள் சரியில்லை, பேருந்து நிலையத்தில் போதிய வசதி இல்லை. வரைக்கும் மழை பெஞ்சால் ஆவடியே வெள்ளத்தில் தான் மிதக்குது. இதுவே ஒரு சின்ன கடல் தான் இது இப்போ. ஏன்னா தண்ணி போகிறதுக்கு வழியே இல்லை. நீங்கள் மழை காலத்தில் வந்தீங்கன்னா கப்பல் போட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது, திருநெல்வேலியில் தான் இருக்குது. நீங்கள் கடலில் பார்க்குறீங்களோ இல்லையோ, திருநெல்வேலியில் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மத்திய அரசு 4500 கோடி கொடுத்தாங்க சீரமைப்புக்கு. அதை செலவு பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னாங்க. அது உங்களோட கருத்து என்ன சொல்கிறீங்க? இல்லை, அவங்க செலவுக்கே அது 4500 கோடி. ஒன்றும் அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்க. ஓகே, இப்போ வருகின்ற சட்டமன்ற இந்த மக்கள் தொகுதிக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுங்க. புதிய மாற்றம் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்பி ஹவுசிங் போர்டில் காவா பிரச்சனையில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குன்றாங்க. அங்கே மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீரமைக்கல. நீங்கள் அதை எப்படி சரி செய்ய? கண்டிப்பாக வந்த உடனே பாதாள சாக்கடை முதல்ல நாங்கள் சீர் செய்வோம். ஏன்னா அதை பண்ணாங்க அறிவிப்பு, ஒன்றும் அது பண்ணவே இல்லை. நமக்கு ஆவடி தொகுதி ஃபுல்லாக ஒரு இடத்துல கூட ஒன்றும் வேலை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதெல்லாம் அப்படி நிற்குது. அந்தந்த வேலை செஞ்சாலே கண்டிப்பாக எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதே போல் எங்களோட சின்னம் தென்னந்தோப்பு சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆவடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைத வெற்றி வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு மக்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆவடி தொகுதி நிலைமை. நான் இன்னொரு விஷயம், இப்போது இந்த தொகுதியில் 2வது முறை போட்டியிடுற அமைச்சர் நாசர்
கொடுங்க. இப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம், இதுதான் பண்ணோம், டைட்டில் பார்க்கல இதெல்லாம் நாங்கள் தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் மாப்பா என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்போ கொண்டு வந்த திட்டத்தை அவங்க பண்ணதான் சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அவங்க வீட்டு காசுல பண்ணாங்க, எல்லாமே கவர்மெண்ட் காசு தான். அதனால் யாருமே உரிமை எடுத்துக்க வேண்டாம். முதல்ல அம்மா இருக்கும்போது தொடங்கிட்டாரு, இவங்க முடித்தாங்க, அவ்வளோதான். இது வந்து யாருக்குமே போய் சேராது இது. ஏன்னா அந்த வேலையை ஒன்றும் முடிக்கல, ஒன்றும் பாதியிலே தான் நிற்கிது. அந்த டைட்டில் பார்த்த வேலை ஒன்றும் ஃபுல்லாகவே முடியல, ஒன்றும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை, பாதி தான் ரன் ஆகிடுது. இல்லை இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com-உடன்.